Good morning all. Okay, today's the topic is about NISAR satellite. ஓகேங்களா? ஸோ NISAR satellite எங்கே லான்ச் பண்ணாங்க, ஓகே, அதுக்கப்புறம் லான்ச் வெஹிக்கிள் என்ன, அப்புறம் NISAR satelliteோட ஃபீச்சர்ஸ் என்ன, இது எல்லாமே வந்துட்டு இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஓகே, ரைட். ஸோ NISAR satellite, ஸோ NISAR stands for NASA ISRO Synthetic Aperture Radar. ஓகேங்களா? ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார்னா என்ன, ஓகேங்களா, எல்லாமே வந்துட்டு பார்க்கலாம். ரைட். ஸோ NASA ISRO Synthetic Aperture Radar it's a satellite earth observation mission காக அனுப்பிச்சிருக்கோம். means is an earth observation satellite. you have different types of satellites, ஓகேங்களா, navigation satellite, CubeSat, nanosat, இந்த மாதிரி நிறைய types of satellite இருக்கு. அதுல one of the category இந்த earth observation satellite, ஓகேங்களா. so you should know that NISAR is a earth observation satellite, அதை மறந்துடாதீங்க. okay, next it is a joint collaboration between, so from the name itself you can understand இல்லையா, it's a joint collaboration between ISRO and NASA, right. Then எங்க லான்ச் பண்ணிருக்காங்க, so from on July 30th they have launched it from Sriharikota. so Sriharikota is located in which state? Andhra Pradesh, ஓகேங்களா. so அங்க வந்து லான்ச் பண்ணிருக்காங்க from Satish Dhawan Space Center, ஓகேங்களா. so you see the rocket, okay, so GSLV F-16, ஓகேங்களா. so GSLV உங்களுக்கு வந்து ஒரு சேட்டலைட் நம்ம லான்ச் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன தேவை, ஒரு லான்ச் வெஹிக்கிள் தேவை. அந்த லான்ச் வெஹிக்கிள்ல சேட்டலைட் வச்சு நம்ம அனுப்புவோம் இல்லைங்களா. ஸோ பார்ட் பை பார்ட்டா உங்களுக்கு வந்துட்டு 3 பார்ட்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த ஒவ்வொரு பார்ட்டும் ஒவ்வொரு டைம்ல வந்துட்டு ஃபியூயல் தீர 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 அது வந்து டிராப் டவுன் ஆகிட்டே இருக்கும். ஃபைனலாக அந்த ஆர்பிட்ல போயிட்டு அதை விட்டுரும், ஓகேங்களா, ரைட். ஸோ நம்ம வந்துட்டு ஆர்பிட்டல் வெலாசிட்டின்னு ஒன்று இருக்கும், ஓகேங்களா. அது நம்ம இங்கேருந்து அனுப்புறப்போ ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டியில் நம்ம அனுப்புவோம். ஸோ அந்த வெலாசிட்டியை பிடிச்சிக்கிட்டு என்ன ஆயிரும்னா உங்களுக்கு அந்த சேட்டலைட் வந்துட்டு சுற்றி வர ஆரம்பிச்சிடும், ஓகேங்களா, ரைட். ஸோ திஸ் இஸ் த ப்ராசஸ். ஸோ யூ சி தே ஹேவ் லான்ச்ட் இட் அட் 743 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் எர்த், ஓகேங்களா. அதாவது நம்ம எர்த் சர்ஃபேஸ்ல இருந்து 700 கிலோமீட்டர் தூரத்தில் ஆர்பிட்டுக்கு வந்துட்டு அதை அனுப்பிச்சிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ யூ ஷுட் நோ தெர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் ஆர்பிட்ஸ், ஓகே. ஒன் இஸ் ஜியோசின்க்ரோனஸ் and sun synchronous, ரெண்டு ஆர்பிட் வந்து இருக்கு. so why we need to know this is because they have sent it in GSLV இல்லையா. so அது பார்ப்போம் ஏன் வந்துட்டு இதுல ரொம்ப யூனிக் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம், ஓகேங்களா. so உங்களுக்கு வந்துட்டு sun synchronous and geosynchronous ரெண்டு இருக்கு, ஓகேங்களா. so sun synchronous orbit அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு போலார் சேட்டலைட், ஓகேங்களா, போலார் synchronous சொல்லுவோம், ஓகேங்களா. ஸோ போலார் சேட்டலைட்ஸ் PSLV இருக்குது இல்லையா, அதை யூஸ் பண்ணி சென்ட் பண்ணுறது, ஓகேங்களா. ஸோ இது வந்துட்டு GSLV, ஓகேங்களா. ஸோ போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள், ஜியோசின்க்ரோனஸ் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் ஆர் ஜியோ ஸ்டேஷனரி லான்ச் வெஹிக்கிள். ஜியோ ஸ்டேஷனரி இட்ஸ் அ டைப் ஆஃப் ஜியோசின்க்ரோனஸ், ஓகேங்களா. ஸோ இந்த சன் சின்க்ரோனஸ் ஜியோசின்க்ரோனஸ்ன்றது என்ன, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் யூ ரைட் ஜியோசின்க்ரோனஸ், ஓகேங்களா. ஸோ ஜியோசின்க்ரோனஸ்ன்றது எர்த்தோடைய சர்ஃபேஸ்ல இருந்து அரௌண்ட் 35,786 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்கக்கூடிய ஆர்பிட், ஓகேங்களா. மீன்ஸ் உங்களுடைய எர்த் சர்ஃபேஸ் இங்கே இருக்குன்னா இதுல இருந்து அரௌண்ட் ஒரு 35,000 கிலோமீட்டர்ஸ் இப்படியே கால்குலேட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அது அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆர்பிட் தான் ஜியோசின்க்ரோனஸ், ஓகேங்களா. ஸோ இது ஏன் வந்துட்டு ஜியோசின்க்ரோனஸ் ஜியோ ஸ்டேஷனரி அப்படின்னு சொல்றோம், ஓகே. ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு லான்ச் பண்ணிட்டீங்க வெஹிக்கிளை, ஓகேங்களா. அந்த சேட்டலைட் போய் அந்த ஆர்பிட்ல இருக்கு. இட் இஸ் வெரி ஸ்டேஷனரி, மீன்ஸ் இட் வில் பி தேர் ஃபார் த ஹோல் டைம், ஓகேங்களா. பட் அதுக்காக நம்மளுடைய சேட்டலைட் வந்து ரொட்டேட் ஆகாமல் இருக்கா, ரிவால்வ் ஆகாமல் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. அது ஆக்சுவலாக ரிவால்வ் ஆகிட்டு தான் இருக்கு. பட் உங்களோட எர்த்தோட ஸ்பீடு என்னவோ அதே ஸ்பீடுக்கு இது ரொட்டேட் ஆகுது, ஓகேங்களா. ஸோ இட் இஸ் ரொட்டேட்டிங் லைக் அட் யுவர் எர்த் ஸ்பீடு, ஓகேங்களா. ஸோ எர்த்தோட ஸ்பீட் இப்போ நம்ம இங்கே லான்ச் பண்ணிட்டோம், ஓகேங்களா. எர்த்தோட ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி அது இப்படியே ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இட் அப்பியர்ஸ் டு பி ஸ்டேஷனரி டு அஸ், அதனால அது ஜியோ ஸ்டேஷனரி அப்படின்னு சொல்றோம், ஓகேங்களா. அண்ட் சன் சின்க்ரோனஸ்ன்றது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு மல்டிபிள் டைம்ஸ் எர்த்தை வந்துட்டு ஒரே நாள், இப்போ இது வந்துட்டு 24 hours வந்துட்டு எடுத்துக்கிறதுனால இது ஒன்ஸ் தான், ஓகேங்களா, ஒரே டைம் தான் சுற்றி வரும், ஓகேங்களா. அண்ட் இது இருக்குது இல்லையா உங்களுடைய சன் சின்க்ரோனஸ், இட் வில் ரொட்டேட் யுவர் ரிவால்வ் யுவர் எர்த் லைக் 12 to 14 times, ஓகேங்களா. அது நீங்கள் வந்துட்டு எங்கே விடுறீங்கன்றதை பொறுத்து. இஃப் யூஆர் ஏதாவது போலார் சேட்டலைட் சொல்கிறோம், ஸோ நியர் போல் நம்ம விடுவோம், ஓகேங்களா. ஸோ இப்போ போல் கிட்ட நீங்கள் வர்றப்ப சீக்கிரமாக சுற்றி வந்துடும் இல்லையா. இதுவே நீங்கள் எர்த்து உங்களோட ஈக்குவேட்டர் கிட்டக்கு அந்த சேட்டலைட்டை லான்ச் பண்ணோன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் சுற்றி வர்றதுக்கு இல்லைங்களா. ஸோ இட் டிபெண்ட்ஸ், ஓகே. ஸோ அண்ட் திஸ் இஸ் சன் சின்க்ரோனஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இன்னைக்கு 5 o'clock ஈவினிங் நீங்கள் சன் சின்க்ரோனஸ் பார்த்துட்டீங்க, ஓகேங்களா, கோயம்புத்தூர்ல இருந்து அப்படின்னா திரும்பவும் நாளைக்கு அதே டைம்ல கோயம்புத்தூர்ல உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா. தட் இஸ் சன் சின்க்ரோனஸ். ஸோ யூ அண்டர்ஸ்டாண்ட் த டிஃபரன்ஸ். ஜியோசின்க்ரோனஸ் அப்படின்னா
24 மணி நேரமும் இப்போ சென்னைக்கு மேலே கோயம்புத்தூர் மேலே லான்ச் பண்ணிட்டாங்க. 24 ஹவர்ஸும் கோயம்புத்தூர் மேலேயே தான் அது இருக்கும். ஓகேயா? சன் சின்க்ரோனஸ்ன்றது கரெக்டாக ஒரு டைமுக்கு ஒரு லொக்கேஷனுக்கு டெய்லி வரும். ஓகேங்களா? 5 o'clock கோயம்புத்தூருக்கு வரும். ஓகேங்களா? இதுதான் ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஓகே, தென் மேஜர் டிஃப்ரென்ஸ் இஸ் ஹைட். ஓகேங்களா? ஸோ ஹைட் பார்த்தீங்கன்னா as we said for geosynchronous it is 35,700 kilometers, and if you take for polar synchronous or your sun synchronous it is around 600 to 700 kilometers. ஓகேங்களா? அரௌண்ட் ஒரு 700 kilometers தான் இருக்கும். ஸோ ஹைட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஜியோசின்க்ரோனஸ்ன்றது ரொம்ப ஹைட் ஆகும், அண்ட் உங்களுடைய சன் சின்க்ரோனஸ் ஹைட் வந்துட்டு கம்மியாகவும் இருக்கும். ரைட்டா? ரைட். ஸோ இப்போ நம்மளுடைய சேட்டலைட் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இது எவ்வளோ கிலோமீட்டர்ஸில் லான்ச் பண்ணியிருக்கோம்? 743 to 47 ஓகேங்களா கிலோமீட்டர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். தென் இஃப் இட் இஸ் அ சன் சின்க்ரோனஸ் ஆர் ஜியோசின்க்ரோனஸ்? சன் சின்க்ரோனஸ். ரைட்டா? ஆனால் என்ன லான்ச் வெஹிக்கிளில் லான்ச் பண்ணியிருக்கோம்? ஜிஎஸ்எல்வி. ஓகே, ஸோ இட்ஸ் ஆக்சுவலி அ சன் சின்க்ரோனஸ். பிஎஸ்எல்வியில் தான் ஆக்சுவலாக நம்ம லான்ச் பண்ணியிருக்கணும், பட் வி ஹேவ் லான்ச் இட் இன் ஜிஎஸ்எல்வி. ஓகேங்களா? ஒய்? ஓகே, ஸோ வி ஷுட் நோ ஒய் வி ஹேவ் லான்ச். திஸ் இஸ் லைக் இது வந்து நார்மலாக நடக்கிற விஷயம் கிடையாது. இட்ஸ் அ யூனிக் திங். ஓகேங்களா? ஸோ ஒய் வி ஹேவ் லான்ச்டு polar satellite in a GSLV. ஓகேங்களா? ரைட். ஸோ நம்மளுடைய சேட்டலைட் நிசார் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் வெரி ஹெவி. ஓகே, ஸோ ஜியோசின்க்ரோனஸ் சேட்டலைட்ஸ் வந்துட்டு ரொம்ப ஹெவியான திங்ஸை வந்துட்டு தூக்கிட்டு போகிறதுக்கு தே ஹேவ் த கெப்பாசிட்டி, அண்ட் பிஎஸ்எல்விக்கு அந்த கெப்பாசிட்டி கிடையாது. ரொம்ப ஹெவி ஆப்ஜெக்ட்ஸ் தூக்கிட்டு போக முடியாது, பிகாஸ் இட் இஸ் லான்ச்சிங் ஒன்லி டு 600-700 நோ. அதனால ஹெவியானதெல்லாம் தூக்கிட்டு போக முடியாது. ஓகேங்களா? So because of that we are going to use NISAR in GSLV. ஓகேங்களா? weight பார்த்தீங்க அப்படின்னா around it's 2392 kilograms. ஓகேங்களா? around 2400 kilograms. எது நம்மளுடைய NISAR satellite, because it is very heavy. So because of this we are launching it in GSLV. Okay, that is one point. Then second thing is it is complex in structure. ஓகேங்களா? so very ரொம்ப நார்மலான ஒரு சேட்டலைட் மாதிரி இல்லாம, ஓகேங்களா, இதுல வந்துட்டு ஒரு காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஸோ இந்த பாத்தீங்களா ஒரு அம்பர்லா மாதிரி இருக்குது இல்லையா? ஓகேயா? ஸோ இந்த அம்பர்லா வந்துட்டு க்ளோஸ் ஆகி இருக்கும். ஓகேங்களா? க்ளோஸ் ஆகி அந்த ஸ்ட்ரக்சர் அப்படிதான் இருக்கும் பார்க்கறதுக்கு. அங்கே மேலே போனதுக்கு அப்புறம் அது ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இட்ஸ் லிட்டில் பிட் காம்ப்ளெக்ஸ் நோ. ஸோ இந்த காம்ப்ளிகேட்டட் ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால we have used GSLV. It is better to use GSLV in complicated structures. ஓகேங்களா? ஸோ இந்த ரீசன்ஸ். Then apart from that, okay, then apart from that accurate injections. ஓகேங்களா? அதாவது அக்யூரேட்டா அந்த ஆர்பிட்ல நம்ம லான்ச் பண்றதுக்கு GSLV are much better than PSLV. ஓகேங்களா? so these three reasons. okay, accurate injection, and then complicated structure, and one more thing, heaviness. ஓகேங்களா? weight. okay, so இந்த மூணு ரீசன்ஸ்னால we have used GSLV in this. okay, right. so next இதோட objectives. ஓகேங்களா? இப்போ லான்ச் பண்ணிட்டோம், எங்கே லான்ச் பண்ணுறோம், இல்லை வெஹிக்கிள் என்ன, இதெல்லாம் பார்த்தாச்சு. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன? ஓகே, ஸோ அப்ஜெக்டிவ்ஸ் இஸ் ஹை ரெசல்யூஷன். ஓகேங்களா? ஸோ ஹை ரெசல்யூஷன் இன் த சென்ஸ் ரொம்ப கிளியராக இருக்கிறது. ஓகேங்களா? ரைட். இப்போ நீங்கள் ஃபோன் எடுத்துக்கோங்க, ஒவ்வொரு வெர்ஷன் ஆஃப் ஃபோன் அப்டேட் ஆகி வர வர உங்களுக்கு வந்துட்டு ரெசல்யூஷன் கிளியராக இருக்குது இல்லையா? பிக்சல் அதிகமாக இருக்குது, கிளியராக இருக்குது இல்லையா? ஸோ தட் இஸ் ஹை ரெசல்யூஷன். ஓகே, டு டேக் எஸ்பெஷலி ஹை ரெசல்யூஷன் இமேஜஸ். ஓகேங்களா? இமேஜஸ் மேப்பிங் அதுக்காக யூஸ் பண்றது. நெக்ஸ்ட் ஸ்டடியிங் லேண்ட் அண்ட் ஐஸ் டிஃபார்மேஷன். ஓகேங்களா? ஸோ இதுல எல்லாமே வந்துட்டு என்னது, எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் இது இல்லையா? அப்போ அப்சர்வ் பண்றதுக்கு எதெல்லாம் அப்சர்வ் பண்ண போகுது? ஓகேங்களா? யுவர் லேண்ட், ஐஸ் ஃபார்மேஷன்ஸ், ஓகே, தென் ஓஷியானிக் ரீஜன்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ். ஓகேங்களா? இது எல்லாத்தையுமே அது மானிட்டர் பண்ண போகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இது எப்படி நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல் ஆகுது? ஓகே, ஸோ இப்போ லேண்ட் அண்ட் ஐஸ் டிஃபார்மேஷன். ஓகேங்களா? இப்போ ஏற்கனவே நிறைய சேட்டலைட்ஸ் இது ரிலேட்டடாக இருக்குதுல்ல, அப்புறம் ஏன் இது வந்துட்டு ரொம்ப நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்? ஓகேங்களா? ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெக்யூலியரான, அதாவது ரொம்ப இன்டென்சிவான இமேஜஸ் வந்துட்டு கொடுக்கும். ஓகேங்களா? ஒரு பெரிய ஏரியாவில் ஓகேங்களா ரொம்ப கிளியர் டீடைல்டு இமேஜஸ் தரும். ஓகேங்களா? ஸோ இட் வில் பெனிட்ரேட் டீப்பர், ஓகே, டு கிவ் ஹை ரெசல்யூஷன் இமேஜஸ். ஸோ அண்ட் யூ கேன் ஆல்சோ மானிட்டர் சேஞ்சஸ் இன் சென்டிமீட்டர்ஸ். ஓகேங்களா? சின்ன சின்ன சென்டிமீட்டர் அளவில் நம்மளுக்கு சேஞ்சஸ் நடந்தாலும் கூட we can identify through this satellite. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு வந்துட்டு டாப் லேயரையும் அது பார்க்கும், கீழே இருக்கிற லேயரையும் அது பார்க்கும். ஓகேங்களா? டவுன் லேயரையும் பார்க்கும். ஸோ அப்போ உங்களுக்கு ஏதாவது சின்னதாக சேஞ்சஸ் தெரிஞ்சால் கூட என்ன ஆயிரும், we can predict. ஓகேங்களா? we can predict disasters.
Okay, like we can predict or indicate precursors அப்படின்னு சொல்றாங்க. Indicate precursors means for example we saw glacial lake outburst இல்லையா. ஸோ ஒரு நேச்சுரலாக வந்துட்டு மொரைன்ஸ் வந்துட்டு டேம் ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு சொன்னோம். அந்த மொரைன்ல ஏதாவது சேஞ்சஸ் ஏற்பட்டுச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு வாட்டர் வெளியில வந்துடும் இல்லையா. இல்லை ஐஸ் வந்துட்டு விழுகிற மாதிரி இருக்கு, விழுந்துருச்சுன்னா உள்ள இருந்து எக்ஸஸ் வாட்டர் வெளியில வரும். அது கிளேஷியல் லேக்ல பார்த்தோம் இல்லையா. ஸோ சிமிலர்லி அந்த ஈவென்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த சேஞ்சஸ் இருக்குது இல்லையா, அந்த ஸ்விஃப்ட் சேஞ்சஸை வந்துட்டு இட் கேன் ஐடென்டிஃபை. ஓகேங்களா, வெரி சட்டில் சேஞ்சஸ் மீன்ஸ் வெரி லிட்டில். ஓகேங்களா, ரொம்ப மெல்லிசானது கூட இட் கேன் ஐடென்டிஃபை. ஓகே, ஸோ இந்த மாதிரி டிசாஸ்டர்ஸை வந்துட்டு ப்ரிவென்ட் பண்றதுக்கு அது யூஸ் ஆகும். ரைட், தென் லைக் ஓஷனிக் ரீஜன்ஸ், உங்களுடைய ஓஷனுடைய சி ஷோர் லைன்ஸ் இருக்குது இல்லையா, மீன்ஸ் லைக் வி ஆர் அண்டர்கோயிங் குளோபல் வார்மிங், ரைட், அண்ட் யுவர் சி லெவல் இஸ் ஆல்சோ ரைசிங். ஓகே, ஸோ அப்போ சி லெவல் ரைஸ் ஆகிறப்ப ஷோர் லைன் என்ன ஆகும், ரைஸ் ஆகிக்கிட்டே வரும் இல்லையா. யூ சி பிகாஸ் ஆஃப் குளோபல் வார்மிங் சி லெவல் இஸ் இன்க்ரீசிங் அண்ட் லாட் ஆஃப் ரீஜன்ஸ் ஆர் சப்மர்ஜிங் இல்லையா. ஸோ நிறைய ஐலாண்ட்ஸ் வந்துட்டு உள்ள வந்துட்டு மூழ்கிட்டு இருக்கு தண்ணிக்குள்ள. ஓகேங்களா, அப்போ அந்த ஷோர் லைனை வந்துட்டு நம்மளால மானிட்டர் பண்ண முடியும். ஓகேங்களா, ஓகே, இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அப்போ இத்தனை வருஷத்துல அந்த லேண்ட்ல இவ்வளோ ஏரியா வந்துட்டு சப்மர்ஜ் ஆயிடும், அப்போ அதுக்கு ஸ்டெப் எடுக்கணும். Okay, so all these things we can utilize from this NISAR satellite. Okay, then finally infrastructure. Infrastructureன்றது உங்களுடைய டேம்ஸ், ஓகேங்களா, பிரிட்ஜஸ், இது எல்லாத்தையுமே நம்மளால பார்க்க முடியும். அதுல சேஞ்சஸ் ஏற்படுதுன்னா கூட we can identify. Okay, then finally for climate change research. So through all these inputs, ஓகேங்களா, இதெல்லாம் இன்புட்டை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், climate change வந்துட்டு எவ்வளோ ஃபாஸ்டா நடக்குது, we can predict it. ஓகேங்களா, என்னென்ன ஈவெண்ட்ஸ் நடக்குதுன்றதை ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ தீஸ் ஆர் த யூசஸ் ஆர் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் நிசார் சேட்டலைட். ஓகே, ஸோ இப்போ இது எல்லாத்தையும் எப்படி இந்த நிசார் சேட்டலைட் பண்ண போகுது. ஓகே, ஸோ த ஃபீச்சர்ஸ் ஆஃப் நிசார். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ சி த சேட்டலைட், இதுதான் நிசார் சேட்டலைட். ஓகேங்களா, ரைட். ஸோ இது வந்துட்டு ஒரு ஆண்டனா. ஓகே, தென் இது ரெகுலராக எல்லா சேட்டலைட்லையுமே இருக்கக்கூடியதான். ஓகேங்களா, ரேடார்லாம் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வில் சி. ஓகே, ஸோ ஃபீச்சர்ஸ் வந்துட்டு நல்லா பார்த்துக்கோங்க, இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரும். ஓகேங்களா, எஸ்பெஷலி இன் ப்ரிலிம்ஸ் பார்ட். ஓகே, so dual frequency synthetic aperture radar. ஓகேங்களா, so first of all what is synthetic aperture radar? Okay, so radar ஜெனரலாவே ரேடார்ன்றது என்ன அப்படின்னா, so radio detection and ranging. ஓகேங்களா, so radar ஜெனரலா waves வந்து வெளியிடும். ஓகேங்களா, it will go, it will touch on some object and it will come back. echo மாதிரி, it's echo ranging மாதிரி. ஓகேங்களா, so we have radar. ரேடார்ல இருந்து சிக்னல்ஸ் வந்துட்டு வெளியில போகும், வேவ்ஸ் வந்துட்டு வெளியில போகும், இட் வில் டச் சம்திங் அண்ட் இட் வில் ரிஃப்ளெக்ட் பேக். ஓகேங்களா, அந்த ரேடார் ரிசீவ் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ அதை வச்சு அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஏதுன்றதை we can identify. ஜென்ரலாக உங்களோட ஏர்கிராஃப்ட், ஏரோப்ளைன் எல்லாத்தையுமே வச்சிருப்பாங்க. ஓகேங்களா, ரைட். ஸோ திஸ் இஸ் அபவுட் ரேடார். ஜென்ரலாக இதான் ரேடார். ஸோ ரேடார் ஹேஸ் டூ டைப்ஸ் ஆஃப், இட் கேன் யூஸ் டூ டைப்ஸ் ஆஃப் வேவ்ஸ். ஓகேங்களா, ஸோ ரேடியோ வேவ்ஸ், மைக்ரோவேவ்ஸ், ரெண்டு வேவ்ஸையுமே ரேடார் யூஸ் பண்ணும். Okay, and you see this is electromagnetic spectrum. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம்ன்றது என்ன அப்படின்னா, உங்களுக்கு சன்ல இருந்து லைட் வருது. ஓகேவா, யூ ஹேவ் காஸ்மிக் ரேஸ் ஃப்ரம் சன் இல்லையா. ஸோ இப்போ சன் லைட் இருக்கு இல்லையா, யூ லீவ் அதர் ரேஸ், ஒன்லி லைட். ஓகே, ஸோ சன் லைட் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த சன் லைட்ல இது எல்லாமே இருக்கும். ஓகேங்களா, நமக்கு ரிசீவ் ஆகிற சன் லைட்ல, பட் யூ see visible, so this is the only light we can see. நம்ம பார்க்கறது அந்த விசிபிள் லைட் மட்டும்தான். ஓகேங்களா, ரைட், அதுக்குள்ளதான் விப்ஜிஆர் எல்லாமே வருது, நம்ம பார்க்குற கலர்ஸ் எல்லாமே. ஓகே, பட் யூ கான் சி ஆல் தீஸ் வேவ்ஸ், அதர் வேவ்ஸை நம்மளால பார்க்க முடியாது. ஓகேங்களா, we have two types of waves, one is long wave, another one is short waves. ஓகே, ஸோ லாங் வேவ், ஷார்ட் வேவ் இந்த சென்ஸ் அதோடைய வேவ் லென்த் வந்துட்டு சின்னதா இருக்குதா அதிகமா இருக்குதா அதுதான். ஓகேங்களா, இப்போ இந்த வேவ் லென்த் பாருங்க, இங்க இருந்து இவ்வளவு தூரம், see it's a building. ரேடியோ வேவ்ன்றது வந்துட்டு ஒரு பில்டிங்கோட ஹைட்டுக்கு இருக்கும். ஓகேங்களா, ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்கிறதா வேவ் லென்த். ரைட்டா, ஸோ இன்னும் டீப்பாக நம்ம போக வேண்டாம். ஓகே, ஸோ வேவ் லென்த் வந்துட்டு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ வேவ் லென்த் சின்னதாக இருந்துச்சுன்னா பெனிட்ரேஷன் அதிகமாக இருக்கும், வேவ் லென்த் ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா பெனிட்ரேஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா, பட் ஷார்ட்டர் வேவ் லென்த்ல பெனிட்ரேஷன் ரொம்ப ஜாஸ்தி. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்ரேல எக்ஸ்ரே ரேஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, எக்ஸ்ரே மெஷினில் நம்ம உள்ள பாடிக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்க we are using எக்ஸ்ரே. Okay, so because it will be very deeper penetration. Okay, and இது பாத்தீங்க அப்படின்னா அவ்வளோ டீப்பர் பெனிட்ரேஷன் இருக்காது. அப்புறம் ஏன் நம்ம வந்துட்டு ரேடியோ வேவ்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணணும், நம்ம இந்த வேவ்ஸை யூஸ் பண்ணல, காமா வேவ்ஸ் இல்லையா. டிஸ்டன்ஸ் கவரேஜ், ஓகே,
ஓகே ஓகே அதாவது நீங்க என்ன சொல்றீங்கன்னா அந்த வேவோடைய லென்த்ல வந்துட்டு டிஸ்டன்ஸ் அதிகமாக கவர் ஆகுதுன்றீங்க. ஓகே ரைட். தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் see major thing is நம்மளுக்கு இந்த காமா ரேஸ் இருக்குது, அதே ஆர் ஹை எனர்ஜி வேவ்ஸ். ஓகேங்களா, இங்க பாருங்க, திஸ் இஸ் லோ எனர்ஜி, லோ ஃப்ரீக்வன்சி, தே ஆர் ஹை எனர்ஜி, ஹை ஃப்ரீக்வன்சி. ஓகேங்களா, ஸோ ஹை எனர்ஜின்றப்போ நீங்க அந்த ரேடியேஷனை கிரியேட் பண்றதுக்கு யூ ஹேவ் டு புட் லாட் ஆஃப் எனர்ஜி. ஓகே, ஸோ மெஷின் வில் நாட் டாலரேட் தட். ஓகேங்களா, மெஷின் கெட்டு போயிடும். Okay, so in equipments you can't use this gamma rays for penetration. Okay, that is one thing, right? Then one more thing is your இப்போ நமக்கு எர்த்ல இருந்து வருது இல்லையா ரேஸ், ஸோ நம்ம என்ன சொல்றோம், யூவி ரேஸ் என்ன ஆகுது, ஓசோன் வந்துட்டு ப்ரிவென்ட் பண்ணுதுன்னுலாம் பார்க்குறோம் இல்லையா. see உங்களுக்கு வந்துட்டு மேலே இருக்கிற லேயர்ஸ், அதாவது அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய கிளவுட்ஸ் இதெல்லாம் இருக்குது இல்லையா, மேக்ஸிமம் இட் வில் ப்ரிவென்ட் யுவர் ஷார்ட் வேவ்ஸ். ஓகேங்களா, ஷார்ட் வேவ் ரேடியேஷன்ஸை இட் வில் ப்ரிவென்ட் and only longer waves will reach your earth. ஓகேங்களா, so you understand that? okay, so இந்த short waves வந்துட்டு என்ன பண்ணிடுது, clouds எல்லாம் prevent பண்ணிடுது, means it will block them. அப்ப நீங்க longer waves satelliteல இருந்து நீங்க அனுப்பிச்சீங்கன்னா இந்த clouds என்ன பண்ணிடுது, block பண்ணிடும், and long waves ஆல மட்டும்தான் it can pass through the atmosphere. so இந்த reasonsனால தான் we are using radio waves and microwaves. so compared to radio waves, microwaves வந்துட்டு still it will go for little bit extra deeper penetration. ஓகேங்களா, so அதனால தான் நம்ம மைக்ரோவேவ் யூஸ் பண்றோம். ஓகேங்களா, யூ அண்டர்ஸ்டாண்ட் தி டிஃபரன்ஸ். ஸோ ரேடார்னா ரேடியோ வேவ்ஸ்ல யூஸ் பண்ணணும், நம்ம ஏன் மைக்ரோவேவ்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த டவுட் வரக்கூடாது, அதுக்காக தான் இந்த எக்ஸ்பிளனேஷன். ரைட், ஓகே. ஸோ இந்த அப்பர்ச்சர் சிஸ்டம் நம்ம சொன்னோம் இல்லையா, இப்போ நம்ம சொன்னோம்ல டிரான்ஸ்மிட்டர் ரிசீவ் ஒரு இடத்துல போய் எக்கோ ஆகும், திரும்பவும் ரிசீவ் ஆகும், அதுதான் இந்த மெக்கானிசம். ஓகேங்களா, ஸோ இதில் we have two types of waves. Okay, both are microwaves. In this system we are going to use only microwaves, no radio waves. Okay, so one is L band and other one is S band. ஓகேங்களா, so L band வந்து wavelength கொஞ்சம் ஜாஸ்தி, S bandல wavelength கொஞ்சம் கம்மி. Okay, so wavelength ஜாஸ்தியா இருக்கறனால they will penetrate deeper. Okay, so they penetrate deeper into the various surfaces and இதுல வந்து penetration level கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஓகேங்களா, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ எல் பேண்ட்ல இட் வில் கோ ஃபார் வெரி டீப்பர் பெனிட்ரேஷன், எஸ் பேண்ட்ல சர்ஃபேஸ் லெவலில் தான் இருக்கும். ஓகேங்களா, இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ். ஸோ எல் பேண்டை வந்துட்டு உங்களுக்கு டீப்பர் லேயர்ஸ் வந்துட்டு பார்க்குது. ஓகேங்களா, இப்போ லெட்ஸ் டேக் சாயில். ஓகே, ஸோ உங்களுடைய எஸ் பேண்ட் வேவ் என்ன பண்ணும்னா டாப் லேயர், டாப் சர்ஃபேஸ் ஆஃப் த சாயிலை மட்டும் பார்க்கும். அண்ட் உங்களுடைய எல் பேண்ட் எஸ் பேண்ட் என்ன பண்ணும், எல் பேண்ட் என்ன பண்ணும், டீப்பர் லேயர்ஸ் ஆஃப் த சாயில் வந்துட்டு பார்க்கும். ஓகேங்களா, நம்ம சாயில் லேயர்ஸ் நிறைய ஹரைசான்லாம் பார்த்தோம் அன்னைக்கு இல்லையா, ஓ ஹரைசான் ஏ ஹரைசான் பார்த்தோம். ரைட்டா, ஸோ இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஓரளவுக்கு டெப்த் வரைக்கும் இருக்கக்கூடிய மொத்தத்தையும் இந்த ரெண்டு வேவ்ஸுமே ஆராய்ஞ்சிருது. ரைட்டா, மேலே இருக்கா கீழே இருக்கான்றத பார்த்தாச்சு. இப்போ கீழே இருக்கிற அந்த லேயர்ல ஏதாவது சேஞ்சஸ் வந்துச்சுன்னா மேலே இருக்கிற லேயர்ல சேஞ்சஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ இட் கம்பைன்ஸ் போத் த எல் அண்ட் எஸ் பேண்ட் அண்ட் கிவ்ஸ் அஸ் த இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா, அப்போ இது என்ன பண்ணுது, மேலே இருக்கிற சாயில் மட்டும் போகுது அப்படின்னா இட் மைட் பி சாயில் எரோஷன் இல்லையா, பட் கீழே இருக்கிற லேயரும் சேர்த்து மூவ் ஆகுது அப்படின்னா இட் கேன் பி a land subsidence. ஓகேங்களா, ஒரு லேண்ட் ஸ்லைடு. ஓகே, இந்த மாதிரி இது வந்துட்டு ஒரு லேண்ட் ஸ்லைடா மாறுறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு இந்த மாதிரி இமேஜஸையும் ப்ரிடிக்ஷன்ஸையும் கொடுக்கறதுக்கு இட் இஸ் யூஸ்ஃபுல். ஓகே, ஸோ திஸ் இஸ் இட். ஓகேங்களா, எல் பேண்ட் எஸ் பேண்ட் அந்த ரெண்டு வார்த்தை தெரியணும், ரெண்டோட சென்டிமீட்டர் தெரியணும், அண்ட் டீப்பர் லெவல் டாப் சர்ஃபேஸ் லெவல் அது. ஓகேங்களா, ரைட். ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் திங் என்ன அப்படின்னா ஸ்வீப் சார் டெக்னாலஜி. ஓகே, ஸ்வீப் சார்ன்றது என்ன அப்படின்னா, ஓகே லெட்ஸ் டேக் ஸ்வீப்பிங். ஓகே, நீங்கள் வந்துட்டு ஒரு துணியை கையில் வச்சுக்கிறீங்க, கையில் வச்சு துடைக்கிறீங்க. ஓகே, அண்ட் இன்னொரு ஹேண்ட் ப்ரூம் ஸ்டிக் கையில் வச்சுருக்கிறீங்க, ப்ரூம் ஸ்டிக் வச்சு கூட்டுறீங்க. ஓகேங்களா, எதில் அதிகமான ஏரியா கவர் ஆகிருக்கும், ப்ரூம் ஸ்டிக்கில். அதே தான் சிமிலர். ஓகேங்களா, அதனால தான் ஸ்வீப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்வீப் இன் த சென்ஸ் யூ ஆர் கோயிங் டு கவர் லார்ஜ் ஏரியா. ஓகேங்களா, ஸ்வீப் பண்ணிட்டு போகிறோம். Okay, so same the synthetic aperture radar. ஓகேங்களா, சாரு synthetic aperture radar, the radar system, but it is going to sweep a large area, it going to cover large area but with very high resolution. ஓகேங்களா, ஜென்ரலாவே நம்மளுக்கு இந்த வேவ்ஸ் இருக்குதுல அது ரீச் ஆகுறப்போ சின்ன அதாவது ரேடார் வந்துட்டு நார்மல் ரேடார் வந்துட்டு உங்களுக்கு ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். ஓகேங்களா, அந்த அளவுக்கு தான் கவர் பண்ணும். டீப்பா உங்களுக்கு வந்துட்டு நல்லா கிளியரா வந்துட்டு இமேஜஸ் வரணும் அப்படின்னா ஒரு 10 கிலோமீட்டர். பட் இதுவே நீங்க ஒரு 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் வந்துட்டு கவர் பண்ணணும்னா டீட்டெயில் கிடைக்காது, டெப்த் இருக்காது. நம்மளுடைய ஃபோனில் எப்படி ஜூம் பண்ணுவோம் அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஜூம் பண்ணி எடுக்கிறீங்கன்னா கிளாரிட்டியாக இருக்காது பிக்சர்.
பக்கத்துல இருந்து எடுத்தீங்கன்னா கிளாரிட்டியா இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி. ஓகே, ஸோ ஜென்ரலாக அப்படி தான் இருக்கும். பட் இந்த ஸ்வீப்சாட் டெக்னாலஜியில் we are going to use, like you imagine like lot of radars are there, multiple eyes. ஓகே, ஸோ several radars combined together னு வச்சுக்கோங்க. அதுதான் அந்த மெஷ் ஆண்டனா இருக்குது இல்லையா மேலே, அது. ஓகே, நார்மல் ரேடார் இல்லாமல் மேலே வந்துட்டு ஒரு மெஷ் ஆண்டனா இருக்குல்ல, அந்த ஆண்டனால we have lot of radar. ஓகேங்களா, ஸோ இந்த ரேடார் அறையிலிருந்து இட் வில் சேம் நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு ரேடார் இருந்துச்சுன்னா ஒரு 10 கிலோமீட்டர் கவர் பண்ணும், ஒரு 10 ரேடார் இருந்துச்சுன்னா 100 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணும் இல்லையா, ஸோ சேம். ஸோ அதையும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு ரேடார்ல இருந்து இன்னொரு ரேடார் ஸ்விட்ச் பண்ணி we are going to cover very large area. அதுதான் இந்த ஸ்வீப்சாட் டெக்னாலஜி. ஸோ ஸ்வீப்சாட் இந்த சென்ஸ் ரெண்டே பாயிண்ட் தான், ஹை ரெசல்யூஷன் அண்ட் லார்ஜ் ஏரியா, இதுதான். ஓகேங்களா, ரைட். So we are going to, and இதுல என்ன இந்த டெக்னாலஜியை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணணுன்றதுக்காக we have used this deployable mesh reflector. அது வந்துட்டு ஒரு 12 மீட்டர் வந்துட்டு வைட்ல வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா, அந்த அம்பரலா ஸ்ட்ரக்சர் இருக்குது இல்லையா, அது. ஓகே, it unfurls when you send it to the orbit. ஓகேங்களா, ஆர்பிட்ல போயிட்டு தான் அது ஓப்பனே ஆகும் அந்த அம்பரலா. ஓகேங்களா, so that's it. Then you see significance because like NASA and ISRO are involved in this. ஓகேங்களா, because it is very important for both the countries tie-ups. ஓகே, தென் நாசா கான்ட்ரிபியூட் பண்ணது அந்த எல் பேண்டு, அதுக்கப்புறமா இந்த ஸ்வீப்சாட் டெக்னாலஜி. ஓகே, தென் அந்த மெஷ் இருக்குது இல்லையா, ரிஃப்ளெக்டர் மெஷ், அது. ஓகே, அண்ட் இந்தியா கான்ட்ரிபியூட் பண்ணது எஸ் பேண்டு அண்ட் லான்ச் வெஹிக்கிள். ஓகேங்களா, அண்ட் இன்னொரு ஸ்பேஸ் கிராஃப்ட் பஸ்ஸுலாம் இருக்கும், அதெல்லாம் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஓகே, தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் இது வந்துட்டு எத்தனை நாள் வேலை பார்க்கும். ஓகேங்களா, ஸோ எல் பேண்ட் வில் ஒர்க் ஃபார் 3 years அண்ட் எஸ் ஃபார் 5 years. ஓகே, அண்ட் இது வந்துட்டு ஒவ்வொரு 12 டேஸ்க்குமே இட் வில் ஸ்கேன் த ஹோல் எர்த். ஓகேங்களா, ஹோல் எர்த்தையுமே 12 டேஸ்ல இட் வில் கவர். ஓகேங்களா, வித் ஹை ரெசல்யூஷன். ஓகே, தென் ஓப்பன் ஆக்சஸ் டேட்டா மீன்ஸ் whatever data we are getting in this satellite, no, it is available to the whole world. ஓகேங்களா, scientists இல்ல researchers or governments, whoever want they can access it. It is open access. ஓகேங்களா, then next why we have done this, to democratize its access. ஓகேங்களா, so democratize to make it available for the humankind, எல்லாருக்குமே அது தேவைப்படும் அப்படின்றதுக்காக, and especially for developing nations. Okay, right. So that's it for today. Okay, thank you.